கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். தண்ணியே தெளிக்கக்கூடாது, ஏன்னா முட்டைக்கோஸ்லேருந்து நிறையா தண்ணி வரும், நம்ம உப்பு போட்டிருக்கறதுனால. இதை நல்லா பிசைஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை எடுத்து பார்த்தோன்னா அதை உருட்டினோன்னா பேனில் அடை மாதிரி தட்டுற மாதிரி அந்த பக்குவத்துக்கு மாவு ரெடியாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். அந்த மாவை எடுத்து பேனில் தட்டி கொஞ்சம் நிறையா எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். ஏன்னா முட்டைக்கோஸ் கேரட் எல்லாம் பச்சையாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக